மே நாள் என்பது உழைப்பின் உறுதியை போற்றுகின்ற ஒரு நாள், உழைப்பை அங்கீகரிக்கின்ற ஒரு நாள், உழைப்பவர்களை மதிக்க வேண்டும் என்பதை நமக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்ற ஒரு நாள். பொதுவாக மே நாள் வரலாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி அந்த மே நாள் மே 1 தான் உலக தொழிலாளர் நாள் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய வரலாறு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நாளுக்கும் பின்னாடி ஒரு பெரிய போராட்ட வரலாறே இருக்குது. எப்படி மார்ச் 8 மகளிர் நாளுக்கு பின்னாடி ஒரு போராட்ட வரலாறு இருக்கிறதோ, அதே மாதிரி மே 1 உலக தொழிலாளர் நாளுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது இல்லையா? 1886 தொடங்கி அந்த வரலாறை நாம் பார்த்துட்ருக்கோம். அதிலிருந்து தொடங்கி 89 தான் மே 1 தான் உலக தொழிலாளர் நாளாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற தீர்மானம் வருகிறது. அதற்கு முன்பாக நடந்த போராட்டங்களில் தொழிலாளர்கள் உயிர் பலியாகிறார்கள், நிறைய தொழிலாளர்கள் படுகாயம் அடைகிறார்கள், தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். ஹேமார்க்கெட்டில் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் நடந்த வன்முறையின் போது, கலவரத்தின் போது காவலர் ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் 7 தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள். அதற்கு பிறகு நடந்த மிக நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு 1889 மே 1 உலக தொழிலாளர்களுக்கான நாளாக அறிவிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அதை ஒட்டி தான் நாம் இதை கொண்டாடிட்டு வரோம். அது எதை வலியுறுத்தி அந்த போராட்டம் அப்படின்னா, தொழிலாளர்கள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 19ஆம் நூற்றாண்டினுடைய அந்த நடுப்பகுதியில் அவங்களுக்கு வேலை நேரம் அப்படின்ற வரையறையே கிடையாது. ஏன்னா முதலாளிகளினுடைய லாப வெறிக்கு அவர்கள் பலியாக்கப்பட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு லாபம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு தொழிலாளர்களினுடைய உழைப்பை அவங்க சுரண்டினாங்க. அப்போ அவங்களுக்கு கால வரையறையெல்லாம் கிடையாது. எவ்வளவு நேரம் அவங்க உழைக்கணும்னு நிர்பந்திக்கப்படுறாங்களோ அவ்வளோ நேரம் அவங்க உழைச்சி தான் ஆகணும். கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வரைக்கும் அவர்களுக்கான வேலை நேரம் இருந்தது. வேலை நேரம் 18 மணி நேரம் அவங்க வேலை செஞ்சு தான் ஆகணும். அதற்காக தான் ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா எப்போவுமே ஒரு அடக்குமுறை அதிகமாக ஒரு கட்டத்தில் அது ஒரு பெரிய புரட்சியாக அங்கே வெடிக்கும். வேறு வழியே கிடையாது. இப்போ எப்படி இந்திய ஒன்றியத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 2வது இந்திய விடுதலை போராட்டமாக வெடித்திருக்கிறதோ, அதே போல் அன்றைக்கும் அதே மாதிரி தொழிலாளர்கள் வெடித்து எழுந்தார்கள். 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்கிறது. ஆனால் அதை இப்போது மாற்றுவதற்கான வேலைகளையும் தொடர்ந்து இந்த சனாதன கும்பல் இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, உழைப்பை அங்கீகரித்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்மளுடைய இந்திய சமூகத்தை பொறுத்தவரை, தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை, இங்கே திராவிட நாகரிகம் என்று சொல்லுகிற கீழடி நாகரிகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உழைப்பினுடைய மேன்மை என்னன்றது நமக்கு தெரியும். அதாவது அந்த காலகட்டத்தில் கீழடி நாகரிகம் தோன்றிய காலகட்டத்தில், அங்கே திராவிட மக்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் உலகின் பிற பகுதிகளிலெல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள், குகைகளிலும் ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் இங்கே தொழிற்சாலைகளே இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி தரவுகள் கிடைச்சிருக்கு, அங்கேருந்து சான்றுகள் கிடைச்சிருக்கு. அப்போது எப்பொழுதுமே உழைப்பை போற்றுகின்ற, உழைத்து வாழக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இங்கே இருக்கின்ற தமிழ் சமூகம் இருந்திருக்கிறது. இப்போவும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது இடையில் ஒரு ஊடுருவல் இங்கே நடக்குது. ஆரிய ஊடுருவல் வரும்போது தான் இங்கே உழைப்பை மதிக்காத ஒரு போக்கு, உழைக்காமலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு மோசமான ஒரு விஷயம் இங்கே விதைக்கப்படுது. 2 விஷயம். ஒன்று உழைப்பை மதிக்கின்ற ஒரு சமூகம், உழைக்காமலே வாழலாம், உழைப்பவர்களை மதிக்க தேவையில்லை என்று நினைக்கின்ற ஒரு பிரிவினர். இப்படி தான் இந்த சமூகம் கலந்து கிடக்கிறது. இப்போ உழைப்பை அங்கீகரித்தல் அப்படின்னா எங்கே இருந்து நம்ம அந்த உழைப்பு அங்கீகாரத்தை நம்ம தொடங்குறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம பெருசாக தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க, மூட்டை தூக்குற தொழிலாளர்கள், உடல் உழைக்கிற தொழிலாளர்கள், அது எல்லாத்தையும் நம்ம அப்புறம் வரலாம். எப்பொழுதுமே எந்த ஒரு சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்து தொடங்கினால் மட்டும்தான் அந்த சீர்திருத்தம் சீராக நடந்து அதனுடைய இலக்கை அடைய முடியும். அப்படித்தான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சீர்திருத்த கருத்துக்களை, தன்னுடைய சீர்திருத்த செயலை தன்னுடைய வீட்டிலிருந்து தான் தொடங்கினார். அதனால தான் இன்னைக்கு பெரியாரினுடைய கருத்துக்கள்
இந்திய அளவில் இன்னைக்கு வெளிநாடு, அதாவது வட மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தந்தை பெரியாரினுடைய படத்தை கையில் ஏந்தி போராட்ட களத்தில் நிற்கின்ற சூழல் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப வந்து அந்த என்ன சொல்றது, அடித்தளத்தை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ஐயா போட்டுட்டு போயிருக்கார். அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய வீட்டிலிருந்து அந்த சீர்திருத்தத்தை ஐயா பெரியார் அவர்கள் தொடங்கினார். வெறுமனை வெற்று பேச்செல்லாம் கிடையாது. அங்கே அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து செயலில் காட்டினார். அதனால தான் அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உழைப்புக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறத நம்ம வீட்டிலிருந்து பார்க்கலாம். வீட்டில் எப்பொழுதுமே இந்த சமூகத்தில் ஒரு ஆணுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் என்பது ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு எளிதில் கிடைப்பது கிடையாது. எல்லா நிலைகளிலுமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் படித்தவங்க கிட்டையும் சரி, படிக்காதவங்க கிட்டையும் சரி, இப்பொழுதும் நாம் அந்த பாலின பேதத்தை நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுவும் வீட்டில் இன்னும் கூடுதலாகவே நம்மளால் வந்து பார்க்க முடியும். அப்போ வீட்டில் இருக்கின்ற பெண்களினுடைய உழைப்பை நாம் அங்கீகரிச்சிருக்கோமா அப்படிங்கிற முதல் கேள்வி நாம் கேட்க வேண்டியது இருக்குது. நம்ம உலக வரலாறெல்லாம் பேசுவோம், வெளியில் இருக்கிற விஷயங்களெல்லாம் பேசுவோம், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல நம்ம வீடு எப்படி இருக்குது? வீட்டில் இருக்கின்ற பெண்களினுடைய உழைப்பை நாம் அங்கீகரித்திருக்கிறோமா? இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்களுக்கே அவர்களுடைய உழைப்பினுடைய மதிப்பு தெரியுதா, அல்லது தெரிகிற அளவுக்கு நாம் அவங்கள நடத்தியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் வந்து திருப்பத்தூர் பக்கத்தில், திருப்பத்தூரில் தான், வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூரில் தாய் தமிழ் பள்ளி நடத்திட்டு இருந்தேன். ஒரு 3 ஆண்டுகள் தாய் தமிழ் பள்ளி அங்கே நடத்தினேன். அப்போ அந்த பிள்ளைகள்கிட்டலாம் பேசிகிட்ருப்போம். உங்களுக்கு தெரியும் தாய் தமிழ் பள்ளியினுடைய கான்செப்ட் என்ன, அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அங்கே வந்து வெறும் ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிற உறவு எப்படி இருக்கும், உறவு முறை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அத்தை அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆண் ஆசிரியர்களாக இருந்தால் வந்து மாமனு ஐயானு கூப்பிடுறது, அண்ணன் அக்கால் அப்படின்ற உறவு முறையில் தான் கூப்பிடுவாங்க. இதெல்லாம் ஆசிரியர் மாணவர் அப்படின்லாம் அங்கே வந்து ஒரு உரையாடல் இருக்காது. அப்போ இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைகள்கிட்ட ஒருத்தராக கேட்குறது, அப்போது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க, உங்கள் அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கும்போது ஒரு சின்ன பையன் இத்தினூண்டு, அதை வந்து ஒரு வந்து அரும்பு மொட்டு மலர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அப்படின்றது, அப்புறம் 1 2 3 அப்படின்னு போகும் வகுப்புகள். அப்போது அந்த மொட்டு வகுப்பு மாணவர், அந்த குட்டி பையன், அவங்ககிட்ட நான் கேட்குறேன் கூப்பிட்டு, எல்லார்ட்டையும் கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், வீட்டில் அம்மா சும்மா தான் இருக்காங்க அத்தை அப்படின்னா. அப்போ நான் கூப்பிட்டு கேட்பேன், அப்படியா அம்மா சும்மாவாக இருக்காங்க, சரிப்பா. காலையில் உன்னை எழுப்பி விட்டு பல்லு தேய்ச்சி விட்டது யார்? எழுப்பி விட்டதே எங்கள் அம்மா தான் எழுப்பி விட்டாங்க. பல்லு தேய்ச்சி விட்டது அம்மா தான், குளிக்க வச்சது அம்மா தான் குளிக்க வச்சாங்க. உனக்கு சாப்பாடு யார் ஊட்டி விட்டா? சாப்பாடு செஞ்சது யார்? எல்லாம் அம்மா தான் செஞ்சாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து விட்டது யார்? அது வரைக்கும் இடுப்பில் தூக்கிட்டு வந்து விட்டது வரைக்கும் அம்மா தான் விட்டாங்க. அப்புறம் எப்படிப்பா அம்மா சும்மா இருக்காங்கன்னு சொல்கிற? அப்போது இது வந்து அவங்க சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம சொல்கிறோம், ரைட்டு. இப்போ வீட்டிலேயே அதுதானே இருக்குது நிலைமை. இப்போ பெண்கள்கிட்டயே பாருங்கள், நீங்கள் வெளியில் வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் இதெல்லாம் போகும்போது சில நேரங்களில் இந்த டிவி ஷோஸ்க்கெலாம் வந்து மைக்கை நீட்டி கேட்பாங்க பொது இடங்களில். இப்போ ஒரு மால்லையோ அல்லது பீச்சிலையோ அந்த மாதிரிலாம் கூட்டங்கள் இருக்கும்போது போய் பெண்கள்கிட்ட மைக்கை நீட்டி கேட்பாங்க, நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? ஆனால் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க, நான் இந்த கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேங்க, நான் வந்து மீடியாவில் இருக்கேங்க, இப்படிலாம் அவர் வந்து சொல்லுவார். இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, இப்படிலாம் அவர் சொல்லிகிட்ருப்பார். இந்த அம்மா கிட்ட மைக்கு நீட்டினா அவங்க சொல்லுவாங்க, நான் வீட்டில் சும்மா தாங்க இருக்கேன் அப்படின்வாங்க சில பேர். இப்போ அது வந்து கொஞ்சம் ஸ்பாஷாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்வாங்க. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், நமக்கு எப்போவுமே இந்த குறுக்கா கேள்வி கேட்குறது தானே பிடிக்கும். அப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன்னா அப்போ ஆஃபீஸ் ஒய்ஃப்னு யாராவது இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி, இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அவர்களுக்கே என்ன இல்லை அப்படின்னா, தங்களுடைய உழைப்பினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத பெண்களே புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் இப்போவும் இருக்குது. நிறைய பெண்கள் வந்து நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற சூழல் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இன்றைய திராவிட மாடல் அரசு அந்த விஷயத்தையும் கணக்கில் எடுத்து அந்த பெண்களினுடைய வீட்டில் பெண்கள் வேலை செய்கின்றார்கள் இல்லையா, அதற்கான அங்கீகாரமாக அவர்களுடைய உழைப்பை அங்கீகரித்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 1000, இது வந்து வெறுமனே ஒரு 1000 ரூபாய் கிடையாது இல்லை. ஏன்னா வெறும் பணம் கொடுத்துட்டா மட்டும் போதாது. இப்போ அப்படி பார்த்தா வீட்டில் வந்து வீட்டு செலவுக்கு கூட தான் வந்து மாதம் பிறந்தா சம்பளம் வாங்கினா வீட்டு செலவுக்கு பட்ஜெட் போட்டு மனைவி கிட்ட கணவன் வந்து ஒரு தொகையை கொடுக்குறாரு, இந்தம்மா நீ புடவை எடுத்துக்கோன்னு கொடுக்குறாரு. அதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அதை எதற்காக கொடுக்குறாங்க, என்ன பேரில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான், உரிமை தொகைன்ற பேரில் கொடுக்குறது இருக்கு இல்லையா, அதுதான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது
அப்போது பெண்களுக்கான உழைப்பை அங்கீகரிக்காத ஒரு சமூகம் ஒரு நாளும் முன்னேறவே முடியாது. ஏன்னா இந்த சமூகத்தில் சரிபாதியாக இருப்பவர்கள் பெண்கள், இன்னும் சரிபாதிக்கும் மேலான எண்ணிக்கையில் இருப்பவர்கள் பெண்கள் இப்போ இருக்கிற சூழலில். அப்போ அவர்களுக்கான உழைப்பை அங்கீகரிக்காத ஒரு சமூகம் எப்படி முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை இப்போ இல்லை, ஐயா பெரியார் காலந்தொட்டு கேட்டுட்டு வருகிற ஒரு கேள்வி இது. எப்படி நீங்கள் அவங்களை விட்டுட்டு உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பேச முடியும்? பெண்களை மதிக்காத ஒரு சமூகம் எப்படி நாகரிகமான சமூகமாக இருக்க முடியும்? இது எல்லாமே ஐயா பெரியார் அவர்கள் தொடங்கி அப்போ இந்த காலம் தொட்டு இப்போ வரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கிற கேள்விகளாக இருக்குது. அப்போது இந்த உழைப்பை அங்கீகரித்தல் அப்படிங்கிறது வீட்டிலிருந்து நாம் தொடங்கணும். அதை இன்றைக்கு ஒரு அரசே செய்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக இன்றைக்கி நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு யாரும் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா வீட்டில். அப்போ இப்போல்லாம் பெண்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நான் குடும்ப நிர்வாகம் பார்த்துட்ருக்கேன், குடும்பத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்களுடைய அந்த சொற்களே மாறுது. ஒரு சொல் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அங்கே தொடங்கி சமூகத்திற்குன்னு வரும்போது இங்கே உழைப்பினுடைய அங்கீகாரம் எப்படி இருந்தது, யாருடைய உழைப்பு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற நிறைய கேள்விகளை நம்ம முன்வைக்க வேண்டியது இருக்கிறது. இப்போ உழைக்கவே வேண்டாம், உட்கார்ந்தே சாப்பிட்லாம், வெறுமனே ஒரு 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 1/4 கிலோ எடை இருக்கிற ஒரு மணியை மட்டும் ஆட்டினா போதும், எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிற ஒரு சமூகம். அந்த சமூகம் உழைக்கவும் உழைக்காது, உடல் உழைப்பும் கிடையாது, உடல் உழைப்பை மதிக்கவும் மதிக்காது. அந்த 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 இடத்திலிருந்தெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு வந்திருக்கோம்னா நகண்டு வந்திருக்கோம், வெளியில் நகண்டு வந்திருக்கோம். நம்மளை நகர்த்தி கொண்டு வந்திருக்கிறது திராவிட இயக்கம். எவ்வளவு வேலை செஞ்சாலும் அவர்களுக்கான அந்த கூலி உயர்வோ இதுவோ எதுவுமே இல்லாமல் இருந்த ஒரு காலம். வெறுமனே களத்தில் சிதறி கிடந்த அந்த அந்த தானியங்களை கடைசியாக எல்லாத்தையும் எடுத்து தூத்தி விட்டு எல்லாம் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்து மூட்டை கட்டி தானியங்களை ஆண்ட வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அங்கே களத்தில் அங்கங்கே சிதறி கிடக்கிற குப்பை குளங்களோடு இருக்கிற அந்த தானிய மணிகளை எடுத்து அதை புடைச்சி அதை தூய்மைப்படுத்தி கையளவு வந்தாலும் போதும்னு நினச்சி அதை கொண்டு கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிட்டு இருந்த ஒரு உழைக்கும் மக்களினுடைய நிலையை நம்ம இன்னைக்கு எங்கே பார்த்தோம். இதற்காகத்தான் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த விவசாயிகளினுடைய போராட்டங்கள் எல்லா வரலாறையுமே நாம் படிச்சிருக்கோம். அப்போது இந்த ஒரு சூழலை மாற்றியதில் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்ன? இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு மே தினமும் திராவிட இயக்கமும் அப்படின்றது இந்த மாதம் வந்திருக்கிற எங்களுடைய பேரவையினுடைய இதழாக இருக்கின்ற திராவிட முழக்கத்தினுடைய அட்டைப்பட தலைப்புமே அதே தான், மே நாளும் திராவிட இயக்கமும் அப்படின்றதான். 2 தலைப்புமே ஒரே மாதிரியாக இருக்கு. நான் இன்னைக்கு காலையில் பார்த்தோன்னே நினச்சேன், எப்போவுமே சிந்தனைகள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது, பயண வழிகள் திசைகள் ஒரே மாதிரியாக இருக்கும்போது இப்படி தான் வெளிப்படும் அது இல்லையா? அதனால் 2 தலைப்புமே ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போது இந்த தொழிலாளர்களினுடைய முன்னேற்றத்தில், அவர்களினுடைய உரிமைகளை பெற்றெடுத்ததில், அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுத்ததில் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பேச போகிறது. முதல்ல உழைப்பை அங்கீகரிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுவாங்க. அப்படி உடல் உழைப்பை அங்கீகரித்த, உடல் உழைப்பை மதித்த ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் மே நாள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அதில் அவர் சொன்ன அந்த ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உழைக்கும் தொழிலாளர் குடும்பங்கள் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் மேன்மையடைந்து சிறப்பான நிலைக்கு வர வாழ்த்துகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கார் வாழ்த்துல. நீ உழைச்சிக்கிட்டே இரு, இன்னும் நல்லா வேலை செய்யன்னு கிடையாது, அது இல்லை. உன்னுடைய குடும்பம், நீ இன்னைக்கு உடல் உழைப்பு தொழிலாளியாக இருக்கலாம், உன்னுடைய குடும்பத்திலிருந்து அடுத்தடுத்து எப்படி வரணும், கல்வியில் படித்து பிள்ளைகள் அடுத்தடுத்த நிலைமைக்கு வரணும், பொருளாதாரத்தில் நீங்கள் மேன்மையடைய வேண்டும் என்ற அந்த வாழ்த்து இருக்கு இல்லையா, இதுதான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்று நினைக்கின்ற ஐயா பெரியார் அவர்களினுடைய அந்த சமத்துவ கோட்பாட்டின் வழி நிற்பது அப்படிங்கிறது. அப்போ பொதுவாகவே இங்கே மே தினம் அப்படின்னு கொண்டாடும் போது அதாவது கம்யூனிஸ்டுகள், பொதுவுடைமை இயக்கத்தினுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்படும். ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு தொழிலாளர்களினுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவில் இங்கே பேசப்படுவதில்லை அப்படிங்கிறதும் ஒன்று. பேசப்படுவதில்லைன்றதை விட நாமே இன்னும் நிறைய வெளியில் எடுத்து சொல்லலையோ அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது எந்த ஒரு இயக்கத்தினுடைய பங்களிப்பையும் நாம் எங்கேயுமே மறைக்கவும் கிடையாது, குறைத்து மதிப்பிடவும் கிடையாது.
தொழிலாளி வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக செஞ்சட்டை படையினர் சிந்திய இரத்தத்தை நாம் மதிக்கிறோம். தஞ்சை மாவட்ட பகுதிகளில் சாணிப்பாலும் சவுக்கடியும் கிடைத்த போது அதை அந்த செஞ்சட்டை தோழர்களும் தான் அதை பகிர்ந்து கொண்டார்கள், அவர்களோடு துணை நின்றார்கள் அப்படிங்கிற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். அந்த வரலாறை எந்த இடத்திலும் நாம் மறைத்து பேசியதும் கிடையாது. அதே நேரத்தில் நம்முடைய வரலாற்றை, நம்ம திராவிட இயக்கம் சார்ந்த அந்த போராட்டங்களை, அந்த ஒரு வரலாற்றை நாம் ஏன் எடுத்து சொல்வதற்கு இன்னும் கூடுதலாக நாம் மெனக்கெடவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறது. ஏன்னா தொழிற்சங்கம் அப்படின்னாலே சிவப்பு கொடி அப்படிங்கிறது தான். நான் எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் ஊர் ஒரு கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன். எங்கள் ஊரில் செங்கொடி பறந்துருக்கு. அது என்னென்னா சிபிஐ கட்சியினுடைய கொடி பறக்கும், அவங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய கொடி பறக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் அங்கே கம்யூனிஸ்டுகள் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் அந்த சிவப்பு துண்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்க கதிரறிவாள் கட்சிக்காரங்க அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அங்கே என்னென்னா பெரிய அளவில் அவர்கள் வெறும் தொழிற்சங்கமாக மட்டும்தான் இயங்கினார்கள். வெறும் தொழிற்சங்கம், அவ்வளோதான். அதுவும் கூட்டங்கள் போடுறது அப்படிலாம் எங்கள் ஊரில் நான் பார்த்தது கிடையாது. குமார் கச்சேரின்னு சொல்லிட்டு ஒரு கச்சேரி நடத்துவாங்க. அவங்க எப்படி பாவலர் வரதராஜன் அவர்கள் பொதுவுடைமை மேடைகளில் அந்த புரட்சிகர பாடல்கள் எல்லாம், விழிப்புணர்வு பாடல்கள் எல்லாம் பாடினார், நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அந்த குமார் அப்படிங்கிற ஒரு தோழர், அவருடைய கச்சேரி அங்கே நடக்கும். நிறைய பாடல்கள்லாம் பாடுவாங்க. இது மட்டும்தான் என்னுடைய நினைவுகளில். எங்கள் ஊரில் அந்த தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் எப்படி செயல்பட்டது அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவுதான் எனக்கு நினைவுக்கு இருக்குது. அப்போது அதாவது தந்தை பெரியார் அவர்களினுடைய பார்வைக்கும் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய பார்வைக்கும் இந்த இடத்துல ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னா, வெறுமனே வர்க்க வேறுபாடுகளை மட்டுமே பேசிக்கிட்டு அதில் இருக்கின்ற வர்ண வேறுபாடுகள் அப்படி இருக்கு இல்லையா, அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா, அதை பொதுவுடைமை இயக்கம் கீழே அதாவது அதை ஒரு மேலோட்டமான விஷயமாக மட்டுமே பார்த்து, வர்க்க வேறுபாடு தான் இங்கே எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் காரணமாக இருக்கிறது, இது மாறினால் அது மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்தாங்க. ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் தான் மிகச்சரியாக இங்கே இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஊடாடி கொண்டிருக்கின்றது, இரண்டையுமே எதிர்க்க வேண்டும், அதிலும் குறிப்பாக சாதிய ஏற்றத்தாழ்வுகளை முற்றிலுமாக அழித்து ஒழிக்காமல் நீங்கள் தொழிலாளர் விடுதலையோ அல்லது உழைக்கும் மக்களுக்கான விடுதலையையோ அவர்களுக்கான வாழ்வு மேம்பாட்டையோ நம்ம பேசிட முடியாது, கொண்டு வந்துட முடியாது அப்படிங்கிறதுல தந்தை பெரியார் அவர்கள் தான் உறுதியாக இருந்தார். ஏன்னா இப்போது நீங்கள் எடுத்துக்கோங்க, எல்லாரும் சொல்கிறாங்கல்ல இடஒதுக்கீடு எதுக்கு, இனிமேலும் எதுக்கு இடஒதுக்கீடு, பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க, இடபிள்யூஎஸ் அப்படின்றது ஒன்று வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் அது வராது, வரவும் கூடாது, வரவும் முடியாது அப்படிங்கிறது ஒன்று. அப்போது இதெல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, ஏன் பொருளாதார ரீதியாக கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வசதி குறைந்தவன்ன்றதுக்காக எனக்கு நீ பள்ளிக்கூடத்தில் இடம் மறுக்கலை, என்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நீ என்னை படிக்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நான் சூத்திரனாக இருக்கிறேன், நான் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்திருக்கேன், தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்திருக்கேன், பிற்படுத்தப்பட்டவனாக இருக்கிறேன்றதுக்காக நீ என்ன பள்ளிக்கூடத்துக்குள்ளே விட மாட்டேன்ட்ட, எனக்கு பொதுக்கல்வி கிடையாதுன்னு சொன்னேன். படித்தா நான் வேதத்தை கேட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், அதை நான் உச்சரிச்சிட்டேன்னா என் நாக்கா இருக்கணும், இப்படியெல்லாம் வச்சுருந்தது எதன் அடிப்படையில்? இந்த விஷயம் இருக்குல்ல, நீ காசு இருந்தால் மட்டும் நீ உன்னுடைய சாதி இழிவு நீங்கிடாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்ம எடுத்துக்குவோமே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார். இப்போ அவர் முனைவர் டாக்டர் திருமாவளவன். அவர் ஐக்கிய நாடுகள் அவையில் போய் பேசுகிறாரு. நாடாளுமன்றத்தினுடைய, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் நின்று அவர் பேசுகிறார் மக்களுக்காக. அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு மக்கள் திரள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் சித்தாந்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய வழியில் அவருடைய ஒரு அரசியலை அவர் வழிநடத்திட்டு போறாரு. அவர் வழிநடத்தும் போது அவருக்கு பின்னாடி அவ்வளவு பேர் திரண்டு வர்றாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தலைவராக இன்னைக்கு இங்கே அறியப்படுகிறார். இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர்க்க முடியாது என்ற இடத்திற்கு அவர் அந்த கட்சியை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருக்கிறார். எல்லாம் சரி, ஆனால் அவருடைய சொந்த ஊரில், ஊருக்கு நடுவே அவரால் இடம் வாங்கி வீடு கட்டிக்க முடியுமா? இதுதான் இங்க இருக்கிற நிலை. அப்போ நீங்க அவர்கிட்ட இப்ப காசு பணத்துக்கெல்லாம் குறைச்சல் இல்லை தான். ஏன்னா அவர் எம்பியா இருக்காரு, அவருக்கான சம்பளம் வருது. இதுல அவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, இதற்கு முன்பாக அரசு வேலையில் இருந்திருக்கிறார்.
ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுருக்காரு. அப்போது அவருக்கென்று குடும்ப சொத்துக்கள் இருக்கும், வீடு இருக்கும், நிலம்புலன்கள்லாம் இருக்கும். ஆனால் பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டோன்றதுக்காக அவரை ஊருக்கு நடுவில் இந்து சனாதனிகள் ஆதிக்கவாதிகள் வீடு கட்ட விடுவாங்களா? விடமாட்டாங்கல்ல. அப்போது எங்கே உனக்கு இதெல்லாம் மாறும் அப்படின்னா, இந்த சாதியை அடித்து நொறுக்கும் போது தான் இந்த சமநிலை அப்படிங்கிறது வரும். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையாகத்தான் நாம் இதை வச்சிருக்கோமே தவிர, கல்வி என்பது, வேலைவாய்ப்பு என்பதும் இதை நோக்கி நாம் போவதற்கான படிக்கற்கள், இதை நோக்கி நாம் போவதற்கான ஒரு வழிகள் நமக்கு. இதுதான் நமக்கான வழிகள். இதை தவிர வேற வழியே கிடையாது. கல்வி மட்டும்தான் நமக்கான ஒரே வழி. இது கிடைச்சிட்டதுனாலேயே மொத்தமாக மாறிடும் இல்லை. இதெல்லாம் கிடைத்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு நம்ம போகணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இதன் மூலமாக நம்ம விதைக்கும் போது மாணவர்களினுடைய மனதில் இந்த கொள்கைகளை எல்லாம் கல்வியின் மூலமாக கொண்டு போய் சேர்க்கும் போது அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த சாதிய இறுக்கத்திலிருந்து விடுபட்டு ஒரு சமத்துவ நிலையை அடைய முடியும் இந்த சமூகம் அப்படிங்கிறதா நம்மளுடைய இலக்கு. அதை நோக்கி தான் நாம் செயல்பட்டு இருக்கோம். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகளை புரிந்து கொண்ட ஒரு இயக்கமாக திராவிட இயக்கம் இருந்தது. திராவிட இயக்கத்தில் தொழிற்சங்கமே கிடையாதா? திராவிட இயக்கம் கட்டளையா அப்படின்ற ஒரு கேள்வியில் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திராவிட இயக்கத்துக்குன்னு சொல்லிட்டு பொருளாதார கொள்கை கிடையாது, திராவிட இயக்கத்துக்கு சுற்றுச்சூழல் கொள்கை கிடையாது, இப்படியெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஐயா பெரியார் அவர்களினுடைய வாழ்க்கையில் அவர் பொருளாதாரத்தை எப்படி கையாண்டார் அப்படிங்கிறத நீங்க ஒரு பாடமா வச்சாலே அதுவே மிகப்பெரிய பொருளாதார பாடம் தான். எதுக்கு செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணக்கூடாது, அதை எப்படி செலவு பண்ணணும், எவ்வளவு சிக்கனமா பண்ணணும், இதை தவிர வேற என்ன பெரிய பாடம் உங்களுக்கு? இதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வேண்டுமென்றே அவதூறு பரப்புபவர்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது, திராவிட இயக்கம் தொழிலாளர்களுக்காக பாடுபட்ட வரலாற்றை நாம சொல்லணும். திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதன் மூலமாக விவசாயிகளுக்கான விடுதலை, விவசாய போராட்டங்களில் எந்த அளவுக்கு காத்திரமாக திராவிட இயக்கம் பங்கெடுத்தது அப்படிங்கிற வரலாறும் இருக்கு இங்க. அதாவது தஞ்சை மாவட்ட பகுதிகளில் நடந்த போராட்டங்களில் எந்த அளவுக்கு பொது உடைமை இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருந்ததோ அதைவிட கூடுதலாகவே திராவிட இயக்கத்தினுடைய, திராவிட விவசாயிகள் சங்கத்தினுடைய அந்த போராட்டமும் பங்களிப்பும் இருக்கு. அப்போ இது எல்லாவற்றையும் நாம் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ தான் நம்முடைய அரசு, இங்கே திராவிட மாடல் அரசு வந்ததற்கு பிறகுதான் பாட புத்தகங்களில், கல்லூரிகளிலும் சரி, பள்ளிக்கூட பாட புத்தகங்களும் சரி, நம்முடைய போராட்ட வரலாறுகளை பாடமாக வைக்கிறாங்க. இடஒதுக்கீடு போராட்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பாடமாக வைக்கிறாங்க. கல்லூரிகளில் சமூக நீதி குறித்த பாடம் வைக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாம் இப்போ தான் நம்ம சொல்லித்தரவே தொடங்கி இருக்கோம். இனிமேல் அடுத்தடுத்து வருகின்ற இளைஞர்களிடம், அடுத்தடுத்து வருகின்ற பிள்ளைகளிடம் இந்த கேள்வியெல்லாம் இருக்காது. ஏன் இடஒதுக்கீடு, நீங்கள் என்ன செஞ்சீங்க, அந்த கேள்வியெல்லாம் இனிமேல் இருக்காது என்று நாம் நம்புவோம். இப்போ உழைப்பை அங்கீகரிக்காமல் இருப்பவர்களை அடையாளம் காட்டியதே ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் உழைக்காம திங்கிறவன் இவன்னு சொல்லும் போது தான் அப்போ உழைப்பவனுடைய நிலை என்னவா இருக்குங்கிறத இந்த சமூகம் உணரும். ஒருத்தன் என்னன்னா காலம்பூரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்னொரு பக்கம் ஒருத்தன் உழைக்கிறதே கிடையாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி விதைக்காமல் விளையும் கழனி ஆரியம் அப்படின்னு அண்ணா சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அது எல்லா பலன்களையும் அனுபவிக்கிறது. அதனுடைய அடித்தளம் என்ன? அப்போ அந்த இடத்துல ஆப்பு வை. அதுதான் திராவிட இயக்கம் இந்த தொழிலாளர்களுக்கான, உழைக்கும் மக்களுக்கான போராட்டத்தில் வைத்த முதல் அடின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே எந்த ஒன்றையுமே, எந்த கொள்கையும் பேசும்போது ஐயா பெரியார் அவர்கள் ரொம்பவே தீவிரமாக தான் பேசுவார். சும்மா அப்படியே பூசி மொழுகிறது, புண்ணுக்கு பூசுகிற வேலையெல்லாம் அங்கே இருக்காது. அப்போ தொழிலாளர்கள் போராட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஐயா சொன்னார், பொது உடைமை இயக்கங்களை கூட அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். வெறுமனே கூலி உயர்வுக்காக போராடுறது மட்டும்தான் தொழிற்சங்கங்களினுடைய வேலையா அப்படின்ற கேள்வியை ஐயா பெரியார் முன்னெடுத்தார். ஒரு தொழிலாளி ஒரு இடத்துல வேலை செய்கிறான், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறான்னு சொன்னால் அதில் அவன் பங்குதாரராக இருக்க வேண்டும். இதை சொன்னது திராவிட இயக்கம், தந்தை பெரியார். நீதி கட்சி மூலவர்களுள் ஒருவரான டி.எம். நாயர் அவர்களும் இதை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். அப்போ
தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வியை கேளுங்கள், கல்வி உரிமையை கேளுங்க, கல்விக்கான வசதிகளை செஞ்சு தர சொல்லுங்க. இன்றைக்கும் பார்க்கலாம், நாம் நிறைய அரசு தொழில் நிறுவனங்களில் அதில் வேலை செய்கின்றவர்களுக்கான பிள்ளைகளுக்கு கல்வி நிறுவனங்கள் கட்டி கொடுக்குது. அந்த நிறுவனம் சர்க்கரை ஆலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிள்ளைகள் படிப்பதற்கு அந்த ஆலைகளை பள்ளிக்கூடங்களை நடத்துறதை நம்ம பார்க்குறோம், அந்த தொழிலாளிகளினுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு. அப்போது இதற்கெல்லாம் வித்திட்டது திராவிட இயக்கம்னே நம்ம சொல்லலாம். ஐயா பெரியார் அவர்கள் தான் கேட்டார், உன் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு கேளு, படிக்க வைக்க சொல்லு, அதற்கான உரிமையை நீ கேளு, வெறுமனே கூலி உயர்வுக்காக மட்டுமே பேசிகிட்டு இருக்காத, அந்த தொழிலில் நீ பங்காளராகவும் இருக்கணும், ஒரு பங்குதாரராகவும் நீ இருக்கணும். ஏன்னா உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அதனால தான் திரும்ப திரும்ப உழைப்பை போற்றுகிற சமூகமாக நம்மளுடைய சமூகம் இருந்திருக்கிறது. உழைப்பின் வாரா உறுதிகள் உழவோன்னு சொல்லிட்டு பட்டினத்தடிகள் சொன்னதிலிருந்து திருவள்ளுவர் உழைப்பின் சிறப்பை போற்றியதிலிருந்து எல்லோருமே இங்கே உழைப்பின் சிறப்பை போற்றிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்போது ஒரு உழைப்பு அப்படிங்கிறதுனுடைய மதிப்பு தெரியணும். ஏன்னா உழைப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு நிலம் இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறதுனா அதெல்லாம் உழைப்பை அதில் செலுத்தாமல் அது ஒரு மரம் ஒரு டேபிளாவோ ஒரு சேராவோ மாறப்போகிறது கிடையாது. வெறுமனே ஒரு நிலத்தை மட்டும் கொடுத்துட்டா போதும், அந்த நிலத்தில் உழைப்பை செலுத்தணும். அப்போ தான் அது விளையக்கூடிய ஒரு பூமியாக அது மாறும். அப்போ எல்லாவற்றிற்கும் அடித்தளம் அப்படிங்கிறது உழைப்பு தான். அதனால தான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார், காண்பதெல்லாம் உழைப்பாளி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு, தொழிலாளி செய்தான் அப்படின்னு. அப்போ உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அடையாளப்படுத்தும் போது கூட அவர் நல்ல நிர்வாகி அப்படின்லாம் அறிமுகப்படுத்தலை. அவர் அதுக்கு எல்லாவற்றிற்கும் தலைப்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, ஸ்டாலின் என்றால் உழைப்பு உழைப்பு உழைப்பு. அப்போ உழைப்பவனுக்கு இங்கே உயர்வு உண்டு அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற செய்தி. ஆனால் இன்றைக்கு உழைக்காமலே எல்லாமே கிடைத்துட்டு வருகிற ஒரு கூட்டம், அதெல்லாம் அடிபடும் போது இன்னைக்கு வேறு 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 திசைகளில் பயணிக்க தொடங்குகிறது. என்னென்னலாம் குறுக்கு வழிகளை அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி என்னெல்லாம் செஞ்சு இந்த சமூகத்தை மடைமாற்ற முடியுமோ, மீண்டும் பழைய நிலைக்கு திருப்ப முடியுமோ, அது எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை விடுத்திருக்கிறது. நீங்கள் விவசாயிகளினுடைய போராட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். நீங்கள் ஒரு போராட்டத்தை ஒடுக்க ஒரு தொழிலாளர்களை ஒடுக்க அங்கே எந்த அளவிற்கு அந்த போராட்டம் வெடித்தெழும் அப்படின்றதுக்கு டெல்லியில் ஹரியானாவில் நடந்திருக்கிற இந்த விவசாயிகளுடைய போராட்டமே ஒரு பெரிய ஒரு உதாரணம். இன்றைக்கி ஹரியானாவில் பாஜக கூட்டணி வேட்பாளர்களோ யாருமே போய் வாக்கு கேட்க முடியல, விரட்டி அடிக்கிறாங்க. ஒரு அம்மா நிற்கிறாங்க, நைனா சவுதாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர். அவர் சொல்கிறார், ஐயோ நான் ஹரியானாவினுடைய முன்னாள் துணை முதல்வரினுடைய தாயார், நீ யாரா வேணா இருந்துட்டு போ. விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் எப்படி ஒடுக்குனீங்க, ஏன் பாஜக கூட கூட்டணி? அப்போது ஒரு ரெண்டு விஷயம், ஒன்று ரெண்டு பிரிவினர்கிட்ட வர்க்கத்துக்கிட்ட மோதக்கூடாது. ஒன்று மாணவர்கள்கிட்ட, இன்னொன்று தொழிலாளர்கள்கிட்ட. சொல்லுவாங்கல்ல, மாணவர் சக்தினா என்னென்னு தெரியுமா? நிறைய திரைப்படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போது மாணவர்களினுடைய அந்த போராட்ட எழுச்சியை நம்ம இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்திலேயே நாம் பார்த்தோம். எந்த அளவிற்கு மாணவர்கள் களத்தில் நின்று உறுதியோடு போராடினாங்க, துப்பாக்கி சுட்டுக்கு கூட அஞ்சாமல் போராடினார்கள் நம்முடைய மாணவர்கள் அப்படிங்கிறது. அப்போது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாணவர் சக்தி எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி தொழிலாளர் வர்க்கம் என்பது ஒரு என்ன சொல்கிறது, அது தொழிலாளர் வர்க்கத்தை நீங்கள் சீண்டுனீங்கன்னா உங்கள் கதை அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம். எப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் தொழிலாளர்களை போற்றுகின்ற ஒரு ஆட்சியாக தான் இருந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் தொழிலாளர்களை அழைத்து பேசுவதிலாகட்டும், அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை உடனடியாக நிறைவேற்றுவதிலாகட்டும், அவர் மாதிரி ஒரு ஜனநாயகவாதி யாருமே இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 12 மணி நேர வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது திமுகவினுடைய தொழிற்சங்கமான தோமுசாவே வழக்கு போடுறாங்க, எதிர்த்து போராடுறாங்க. அதையும் அங்கீகரித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்ப பெறுகிறார், நிறுத்தி வைக்கிறார். கடந்த மே 1 மே தின நிகழ்ச்சியில் பேசும்போது தோமுச தலைவர் ஐயா சண்முகம் ஐயா அவர்களும் மேடையில் இருந்தாங்க. அப்போ நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், என்னையா பண்ணுறது, எங்கள் கட்சியினுடைய தொழிற்சங்கமே என்னை எதிர்த்து வழக்கு போடுறாங்க அப்படின்னு அவர் அதை அவ்வளோ ஒரு சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னார். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஜனநாயகம். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. நீ இது திராவிட இயக்கத்தை விட்டுட்டு இங்கே இருக்கிற பொது உடைமை இயக்கங்களை விட்டுட்டு நீங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் இந்த ஒரு தொழிலை அங்கீகரிக்கின்ற, உழைப்பாளிகளை அங்கீகரிக்கின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது. அதுக்கு காரணம் இங்கே போடப்பட்டிருக்கிற அடித்தளம். வெறுமனே
பொது உடைமை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் போதாது, பொது உரிமை முதலில் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்து செய்து வைத்து சென்ற காரியங்கள் தான் இன்றைக்கு பொது உடைமையை நோக்கியும் நாம் நகர்வதற்கான ஒரு அடித்தளமாக இங்கே இருக்கு. வீட்டிலிருந்து தொடங்கி நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் நிலை. மே 1 இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு காரணம் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. தொழிலையே மாற்றங்கள் வந்துருச்சு. நீங்கள் தொழிலாளிகளை அங்கீகரிக்காத உடல் உழைப்பை அங்கீகரிக்காத ஒரு இடத்திலிருந்து இன்றைக்கு நாம் உடல் உழைப்பை அங்கீகரித்து உடல் உழைப்பு தொழிலாளர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவர்களினுடைய அடுத்தடுத்த தலைமுறைகள் அதிகாரிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் இங்கே கோலோச்சுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக, மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, இன்னும் என்னென்னலாம் உயர் பதவிகளுக்கு வர முடியுமோ அத்தனைக்கும் வருவதற்கான வழிவகைகளை இங்கே செய்ததற்கு பிறகு தொழிலினுடைய நிலைமையே இங்கே மாறுது. முந்தி மாதிரி கிடையாது. நீங்கள் இந்த உடல் உழைப்பு அப்படிங்கிறதுனுடைய தன்மை மாறுகிறது. அந்த தொழில்களினுடைய தன்மையும் இங்கே மாறுது. அந்த தொழில்நுட்பத்தினுடைய உதவி இருக்கு இல்லையா, அந்த தொழில்நுட்பங்கள் வளர வளர எல்லாமே எப்படி மாறுகிறதோ, இப்போது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் மாறுது இல்லையா. முந்தி கடிதம் எழுதுறதெல்லாம் இப்போது இல்லை அப்படின்ற ஒரு குறைபாடு இப்போவும் அந்த கடிதம் எழுதியே பழக்கப்பட்டவர்களுக்கு இப்போவும் இருக்குது. அந்த கடிதம் எழுதுகிற பழக்கமே போயிடுச்சு, கிரீட்டிங்ஸ் கார்டு அனுப்புகிற பழக்கமே போயிடுச்சு. இப்படிலாம் ஒரே ஒரு பட்டனில் ஒரு 100 பேருக்கு நம்ம என்ன பண்ணிட முடியுது, வாழ்த்து செய்தியை கிரீட்டிங்ஸை அனுப்பிட முடியுது. அப்புறம் எதுக்கு உட்காந்து மாங்குன்னு கடிதம் எழுதிட்டு நேரத்தை வீணாக்கணும் அப்படின்ற இடத்துக்கு இன்றைக்கி தொழில்நுட்பம் நம்மளை கொண்டு வந்திருக்கு. அப்போ எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் அந்த சின்னதாக இருக்கிற ஒரு ஃபோனுக்குள்ளே எல்லாமே வந்துடுது. வீட்டில் உட்காந்தே பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்ஐசி ப்ரீமியம் கட்டணுமா வீட்டில் உட்காந்தே கட்டிக்கலாம். லோன் கட்டணுமா வீட்டில் உட்காந்தே கட்டிக்கலாம். இந்த தொழில்நுட்பங்கள் தொழிலினுடைய தன்மையும் மாற்றி இருக்கிறது, உடல் உழைப்பினுடைய தன்மையையும் மாற்றி இருக்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு வருவது தான் திராவிட இயக்கம். ஏன்னா திராவிட இயக்கம்னா அடிப்படையில் நம்ம சொல்வது ஒரு அறிவு இயக்கம். அப்போ அந்த திராவிட இயக்கத்தின் நீட்சியாக வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் அதே வழியில் தான் பயணிக்கிறதுன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய ஒரு சொல்லாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பிரிட்டனில் அது ஒரு பெரிய முறையாக இருக்கிறது. கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா முதலாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு கீழே வேலை செய்கிறது அப்படின்னு கிடையாது. நான் எனக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட கால அளவில் நான் இந்த வேலையை செய்வேன். 2 மணி நேரம் வேலை செய்வேன், அவ்வளோதான், எனக்கு போதும், அதில் வர்ற வருமானம் எனக்கு போதும் அப்படின்னா அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன், அதை மூடி வச்சுட்டு என்னுடைய அடுத்த சொந்த வேலைகளை பார்ப்பதற்கு நான் போயிடுவேன். இந்த மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் கிக் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தொழில், அதாவது இணைய வழி தற்சார்பு தொழில், அதை செய்பவர்களை கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது அதாவது ஃப்ரீலான்ஸ் எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விருப்பப்பட்டால் நாம் அந்த தொழிலை செய்யலாம். அதில் நல்ல வருமானமும் கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஜொமோட்டோவில் வேலை செய்கிறவங்க, உணவு டெலிவரி கொடுக்குறாங்க இல்லையா, ஃபுட் டெலிவரி, ஜொமோட்டோவில் வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே அப்புறம் இந்த வீட்டுக்கே அந்த வீட்டு வேலைகளுக்கான சர்வீஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் ரிப்பேரு, ஒரு ஏசி ரிப்பேரு, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நம்ம முந்தி எலக்ட்ரிஷியனை தேடி போகணும். ஒரு தெருவில் ஒரே ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பார். எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த கார்பெண்டர்ஸையும் எலக்ட்ரிஷியன்ஸையும் வச்சுக்கிட்டு பிளம்பர்களையும் வைக்க வேலையே வாங்க முடியாதுங்க, அவங்க அவ்வளோ பிஸியாக இருப்பாங்க, கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டங்க அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இன்றைக்கி ஒரு ஃபோனில் என்ன பண்ண முடியுது, அவங்கள புக் பண்ணி இந்த நேரத்துக்கு இவங்க வருவாங்க. அதுலேயும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கரெக்டாக போடுவாங்க, இந்த நேரத்துலேருந்து மத்தியானம் 12 மணிக்கு வருவாங்கங்க, 2 மணிக்குள்ளே அவங்க வேலையை முடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க அந்த நேரத்தை கூட, வேலை நேரத்தை கூட குறிப்பிட்டு அதில் நமக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க. இப்போ இதை தான் அந்த கிக் ஒர்க் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இவர்களுக்கு என்னென்னா ஒரு வேலை சுதந்திரம் இருக்கிறது. நீங்கள் அதாவது ஏற்கனவே 8 மணி நேரம் ஆக்கிட்டோம், அந்த 8 மணி நேரமும் உழைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. எனக்கான போதுமான வருவாய் இதில் கிடச்சிச்சின்னு சொன்னால் நான் உடனே என்ன பண்ணுவேன், எனக்கு பிடித்த இன்னொரு வேலை எதுவோ அதுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு இன்றைக்கி இந்த சூழல் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர்களுக்கான வேலை உத்தரவாதம் அப்படிங்கிறது இதில் கிடையாது. அதாவது இன்னொன்று ஒரு பணி பாதுகாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, எப்படி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஏறத்தாழ அந்த பணி பாதுகாப்புன்றது இல்லாத ஒரு சூழல் அப்படித்தான் இவங்களுக்கும் இருக்குது. ஆனாலும் இது இன்றைக்கு உலகம் முழுக்க வேகமாக பரவிட்டு வருது. நிறைய பேர் இந்த வேலையை நோக்கி, இந்த வேலை முறையை நோக்கி திரும்புகிறாங்க.
நீங்கள் பிரிட்டன்லலாம் இது வந்து நிறைய இருக்குது. ஒரு இசை நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இருந்தாலும் எல்லாவற்றிலையுமே அவங்க அந்த வந்து கிக் ஒர்க் அப்படின்ற முறையை வந்து கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி தான் வந்து தமிழ்நாட்டிலும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பரவலாக அந்த வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். அதை கூட இந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு அங்கீகரித்து கிக் ஒர்க்கர்ஸுக்கான நலவாரியத்தை அமைத்திருக்கிறது. ஏன்னா உலகம் மாற மாற நாமளும் அதற்கேற்றாற் போல் என்ன பண்ணணும், நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை ஒரே ஒரு டம்ளர் நீங்கள் கோமூத்திரம் குடிச்சிங்கன்னா அதான் சர்வரோக நிவாரணின்னு நீங்கள் உட்கார்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சாணி எழுறதுக்கு கூட மெஷின் வந்துடும், உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அறிவியலோடு சேர்ந்து ஓடாத ஒரு சமூகம் ஒரு நாளும் உருப்படாது. இன்னைக்கு அந்த அறிவியல் தொழிலையும் அறிவியல் தொழில்நுட்பத்தால் வாய்க்கப்பட்டிருக்கின்ற அந்த இணையவழி தற்சார்பு தொழிலாளர்களையும் அங்கீகரித்து அவர்களுக்கும் நலவாரியம் அமைத்திருக்கிறது திராவிட மாடல் அரசு. அப்ப இந்த ஒரு இருக்கு இல்லையா, இதுல வந்து என்னன்னா நிறைய பேர் இதுல வந்து பாரம்பரிய தொழில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, இதுல வந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டும் எதிரெதிரான ஒரு விஷயம். நீங்க நிறைய பேர் வந்து பாரம்பரிய தொழிலுக்கு, பாரம்பரிய முறையிலான தொழிலுக்கு திரும்புறதுக்கு விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? இப்போது எங்கள் ஊரில் இருந்து நாங்கள் வரும்போது எங்கள் ஊர்லெல்லாம் பார்த்திங்கன்னா செருப்பு தைப்பதற்கென்று ஒரு சமூகம் நம்ம வச்சுருக்கோம். இந்த சமூகம் வந்து செருப்பு தைப்பதற்கென்றே ஒரு ஜாதியை வந்து இங்கே ஒதுக்கி வச்சுருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் அந்த நடைமுறை இருந்தது, ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த தொடர்பு விட்டு போய் கொஞ்சம் நாளாயிடுச்சு. சும்மா அப்பப்போ ஏதாவது போயிட்டு வரதோட சரி. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் ஊருக்குள்ளே வந்து வீடுகளில் வந்து அந்த பிஞ்சு போன செருப்பை எல்லாத்தையும் வந்து அவங்க எடுத்து ஒரு அவங்களுடைய அந்த தோல் துண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, துணி, அதில் போட்டு மூட்டையாக கட்டி தோல் அது தலையில் கூட தூக்கிட்டு போகக்கூடாது, கக்கத்தில் இடுக்கிட்டு போயிட்டு தச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா இந்த ஆண்டைகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போவாங்க. இது வந்து எங்கள் ஊரில் நான் சின்ன பிள்ளையில் பார்த்த ஒரு விஷயம். அவங்களெல்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னு தெரியும். வயதில் முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த மக்களை, செருப்பு தைக்கின்ற மக்களை மரியாதை குறைவாக விழிப்பது அப்படிங்கிறது தான் இருந்த சூழல். இப்போ அப்படியே நாங்கள் வந்து சென்னைக்கு வர்றோம். சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி இங்கே வர்றோம். இப்போ இங்கே வரும்போது எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் இருந்தவங்க, இங்கே வரும்போது அவங்களுக்கு வந்து எல்லாமே புதுசாக தெரியுது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க வந்து இந்த ஆளுங்க, இவங்க அந்த ஆளுங்க, இவங்க இங்கே தான் வரணும், அங்கே தான் வரணும், இவங்க தண்ணி கேட்டால் டம்ளரில் கொடு, இவங்க தண்ணி கேட்டால் கொட்டாங்கச்சியில் கொடு, இப்படிலாம் வந்து அவங்களால எளிதாக அடையாளம் கண்டுக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவங்க குழம்புறாங்க. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அம்மா வந்து நிறைய வாசிப்பு பழக்கம் உள்ளவங்க. எல்லா வகையான புத்தகங்களையும் வாசிக்கிற ஒரு பழக்கம் வந்து அம்மாவுக்கு உண்டு. அதனால் அவங்க படிப்படியாக அவங்க வந்து மனமாற்றம் அவங்களுக்குள்ள வருது. எந்த அளவுக்கு அப்படின்னா, என்னுடைய மகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்யலாம் என்ற அளவிற்கு, அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் இங்கே செய்கிற பிரச்சாரத்தையெல்லாம் அவங்க எங்கள் சொந்தக்காரங்க கிட்டலாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்கே வந்து அவங்க இந்த விமர்சனங்கள் எல்லாம் அவங்க வைப்பாங்க. நம்ம என்னென்னலாம் கேள்வி கேட்குறோமோ எல்லாத்தையும், சாமி கும்பிட்றதுனால உனக்கு என்ன கிடைச்சிது, என் மக சாமி கும்பிட்றாளா, அவள் எப்படி இருக்கா பாருங்கள், இப்படி வந்து நமக்காக பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களாக கூட எங்கள் அம்மா மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க சென்னைக்கு வந்த புதுசில் செருப்பு தைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ நான் கடை தெருவுக்கு போகும்போது அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன். செருப்பு பிஞ்சு போச்சுமா தைக்கணும். நாங்கள் சரிம்மா வாங்க, அங்கே ஒரு ஐயா உட்காந்துருப்பாங்க, தைக்கலாம். அப்போ அவர்கிட்ட தைச்சிட்டு கொடுக்கும்போது, ஐயா இதை தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பேசினாங்க, எல்லாம் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா இதே வேலையை நம்ம ஊரில் மாறின்னு ஒருத்தர் செய்வார்ல, அவரை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஐயா நான் கூப்பிடுவீங்க, ஐயா நான் கூப்பிடுவீங்க. இங்கே எப்படிமாண்ணா? ஆமாம், இங்கே யார் என்னன்னே நமக்கு தெரியாதுல்ல. ஏன்னா இங்கே வந்து அவங்க தான் செருப்பு தைப்பாங்கன்ற உறுதியாக சொல்ல முடியாது இல்லையா. தொழிலை கற்றுக்கிட்டவங்க சென்னையை பொறுத்தவரை இந்த மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் எந்த வேலையையும் யார் வேணுமானாலும் செய்வாங்க. அதனால தான் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னார், கிராமங்களில் தான் வந்து சாதி என்ன படுது, திரும்ப திரும்ப வாழ வைக்கப்படுவது என்பது கிராமங்களில் தான். அப்போ நீங்கள் நகரமயமாக்கல் மட்டும் வந்து என்ன ஆகுன்னா, சாதியை ஒழிப்பதற்கான ஒரு வழிகளில் ஒன்று நகரமயமாக்கல் அப்படிங்கிறது. நகரங்களுக்கு மக்கள் இடம்பெயர அந்த சாதிய இறுக்கம் அப்படிங்கிறது வந்து தளர்கிறது. எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்கள வந்து மரியாதையோடு கூப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அவங்க வர்றாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிலையை இந்த சமூக வாழ்க்கை, இந்த நகர வாழ்க்கை வந்து ஏற்படுத்தி கொடுத்து இருக்கிறது இல்லையா. அப்போது இதை வந்து
இப்போது நான் சொன்ன இந்த கிக் ஒர்க்கிங் முறை இருக்கு இல்லையா, இதில் ஆன்லைனில் புக் பண்ணுறோம். இந்த மாதிரி வீட்டில் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்காக சர்வீஸ் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் புக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ புக் பண்ணும்போது அங்கேருந்து வருவாங்க ரெண்டு பேர் வருவாங்க, கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, நீட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணி அவங்க சில மெஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. மிஷின் எடுத்துகிட்டு வருவாங்க, சில லிக்விட்ஸ் ஆசிட்ஸ் அந்த மாதிரி லிக்விட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. எல்லாத்தையும் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. அவங்களும் நீட்டாக சுத்தமாக இருப்பாங்க. இப்போ என்னென்னா இதே வேலையை பாரம்பரிய தொழில்னு சொல்கிறாங்கல்ல, பாரம்பரிய முறைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த முறையில் வந்து ஒருத்தர் செஞ்சால் அவருக்கான ஒரு மதிப்போ மரியாதையோ இங்கே எப்படி இருக்கும்? இப்போ அர்பன் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதன் மூலமாக ஆன்லைனில் புக் பண்ணி ஒருத்தரை நம்ம இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு கூப்பிடும்போது அவரை நடத்துகின்ற முறை எப்படி இருக்குது? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாரம்பரிய முறையிலான தொழில் அப்படிங்கிறத விரும்புறது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்படி இந்த கிக் ஒர்க்கிங் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போது தொழிலின் தன்மை மாறுகிறது, உழைப்பினுடைய தன்மையும் இங்கே மாறுது. சும்மா மாங்குன்னு போட்டு வேலை செய்ய வேண்டியதில்லை, ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற இடத்துக்கு இன்றைக்கி வந்துட்டோம் நாம். அப்போ இது எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டு ஒரு அரசு, ஒரு இயக்கம் இயங்கினால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இன்றைக்கி அதைத்தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு செஞ்சிட்ருக்காங்க. அவங்க வந்து இந்த கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உணவு டெலிவரி பண்ணுறவங்களுக்கான ஒரு அங்கீகாரமாக இருந்தாலும் சரி, இது எல்லாவற்றையும் தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு சரியாக வந்து அடையாளம் கண்டு செய்கிறது. இப்போது இதில் வந்து நமக்கு சாதியத்தையும் சேர்த்து ஒழிக்கின்ற ஒரு வேலை, அந்த சாதியத்தையும் பின்தள்ளுகின்ற ஒரு வேலை அப்படிங்கிறது, ஒரு காரியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்குது. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து நடக்கும்போது தான் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாத ஒரு சமத்துவமான சமூகம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வர முடியும். அதனால்தான் திராவிட இயக்கம், தந்தை பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தினுடைய தொழிற்சங்கங்கள், விவசாய சங்கமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஐயா ஆசிரியர் அவர்கள் எழுதிய திராவிடர் தொழிலாளர் கழகம் ஏன் அப்படின்ற ஒரு புத்தகம் இன்னைக்கு ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க இங்கே பேசும்போது. ஸோ இந்த மாதிரியான சங்கங்கள் எல்லாமே வந்து இதையும் சேர்த்தே முன்னெடுக்கிறது. வர்ண ஏற்றத்தாழ்வு, சாதி ஏற்றத்தாழ்வு, வர்க்க வேறுபாடு, இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம வந்து பேச வேண்டி இருக்கும். இதை பேசிட்டோன்னா இது சரியான அது சரியாயிடும், அது சரியான இது சரியாயிடும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் முதலில் பேச வேண்டியது எதுன்னா சாதி ஏற்றத்தாழ்வு. அதை ஒழித்தால் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஏன்னா அவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலை இருக்கு இல்லையா. உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள்னு சொல்லி ஒரு நூற்றாண்டுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் தொழிலாளர்கள் ஒன்றுபட்டிருக்காங்களான்னா இல்லை. ஏன்னா அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தொழிலில் போட்டி இருக்குது, அந்த போட்டி இருக்கும்போது அங்கே வந்து ஒரு தொழில் செய்பவர்களினுடைய உழைப்பாளிகளும் இன்னொரு தொழிலினுடைய உழைப்பாளிகளும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. அந்த சிக்கல்களோடு சேர்த்து இந்த சாதிய சிக்கல் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சிக்கலும் அங்கே இருக்குது. அப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்து அங்கே ஊடாடும்போது உலக தொழிலாளர்கள் ஏன் உள்ளூர் தொழிலாளர்கள் ஒன்றுபடுறதுலையே நமக்கு வந்து சிக்கல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்புறம் எங்கேருந்து உலக தொழிலாளர்கள் ஒன்றுபடுவது இல்லையா? அப்போ இந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் பேசாமல் நாமல் வந்து தொழிலாளர்களினுடைய ஒற்றுமையை பற்றியோ இதை பற்றியோ நாம் பேசிட முடியாது. அதனால தான் வந்து ஒரு பகுதியில் தொழிலாளர் பிரச்சனை நடந்தால் இன்னொரு பகுதியில் வந்து தொழிலாளர்கள் வந்து ஆதரவு கொடுக்காத ஒரு சூழலை நாம் பார்க்குறோம். அவங்க போராடுறாங்க, அந்த தொழில் பிரிவு போராடுறாங்கங்க, எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குது. ஆனாலும் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து இது இப்படியே போக முடியாது, இப்படியே போகவும் போகாது. எல்லாமே மாறும்போது ஒரு கட்டத்தில் தொழிலாளர்களுக்கான பரந்துபட்ட ஒற்றுமை என்பது, நீங்கள் வந்து இங்கே குஜராத்திலேயோ அல்லது வந்து பீகார்லேயோ ஏதோ ஒரு தொழிலாளியோ ஒரு ஏதோ பாதிக்கப்பட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அமைப்புகளும் இணைந்து அவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு சூழல் அப்படிங்கிறது வரதான் போகிறது. ஆனால் இதற்கெல்லாம் வந்து அப்பப்போ தடைக்கல்லாக இந்த முதலாளிய வர்க்கம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய தொழில் வளர்ச்சியை நோக்கி அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்போது முதலீடுகள், ஐயா தான் சொல்லுவாங்களே, ஐயா பெரியார் அவர்கள் தான், இந்த முதலாளி இருக்கான்ல தொழில் பண்ணுறவன், அவனையாவது ஒரு பக்கத்தில் ஒத்துக்கலாம். ஏன்னா அவன் வந்து அவனுடைய பணம் அப்படிங்கிற அந்த முதலீட்டை போடுறான், மூலதனத்தை வந்து அவன் போடுறான் தொழிலில். ஆனால் கை மூலதனத்தையே போடாமல், உழைப்பையும் செலுத்தாமல், கை மூலதனத்தையும் போடாமல் உட்கார்ந்து திங்கிற ஒரு வர்க்கம் இருக்குன்னா அது பார்ப்பனம் தாயா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியார் அவர்கள் தான் வந்து சரியாக அடையாளம் காட்டினார். வந்து பிறவி முதலாளிகள் அப்படின்னு அவங்கள வந்து ஐயா குறிப்பிட்டார். இப்போவும் அவங்க அதே மெதப்பில் தான் இருக்காங்க,
அதே மெதப்பில் தான் இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்க ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நான் வந்து சாப்பாடை வாங்க மாட்டேன், ஏன் அவங்ககிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புனேன், இன்னும் அவங்க வீட்டிலேருந்து சமைச்சு அவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிற மாதிரி. ஆர்டர் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு தான் வருமே தவிர அவர் இஸ்லாமியரா, அவர் கிறிஸ்தவரா, அவர் தலித்தா, இதெல்லாம் அங்கே தெரியாது. இப்படியெல்லாம் இன்னும் அந்த சாதிய அந்த ஒரு ஆதிக்க மனோபாவத்தில் இருக்கிறவங்க இப்பவும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீ இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வேண்டியதான், பட்னி கிடக்க வேண்டியதான். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் நம்ம வந்து கணக்கில் கொண்டு தான் நம்ம வந்து இதை பேச வேண்டி இருக்கிறது. இன்னொரு பக்கம் இவ்வளவு செய்தாலும் கூட திரும்பவும் கேட்கப்படுகிற கேள்வி என்னென்னா, ஏன் வந்து மேனாள் அப்படின்னா திமுகவுக்கு வந்து ஏன் நம்ம நன்றி சொல்லணும், ஏன் கலைஞருக்கு நன்றி சொல்லணும், ஏன் இவங்களுக்கு நன்றி சொல்லணும், இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதாவது தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய முதல் சட்டமன்ற உரையே வந்து தொழிலாளர்களுக்கான உரையாகத்தான் அது இருந்தது. விவசாய தொழிலாளர்களுக்கான உரையாகத்தான் அவருடைய அந்த சட்டமன்றத்தினுடைய தொடக்க உரையை, கன்னி பேச்சுன்னு சொல்கிறாங்களே, அந்த கன்னி பேச்சில் நமக்கு உடன் அப்படிலாம் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் வந்து பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த முதல் பேச்சு இருக்கு இல்லையா, அந்த தொடக்க உரையை வந்து அப்படிங்கிறது நங்கவரம் விவசாய தொழிலாளர்களுடைய பிரச்சனையை குறித்து தான் அவர் பேசினார். அப்போ அவரை வந்து மே நாளில் நினைவு கூறாமல் வேற யாரை நம்ம வந்து நினைவு கூற முடியும்? அவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்ல வேண்டாமா? இன்னொன்று, உழைப்பவருக்கே நிலம் சொந்தம், உழுபவருக்கே நிலம் சொந்தம் சொல்லிட்டு சும்மா வந்து நம்ம பேசிட்டு போயிடுறோம். நிறைய பேர் அப்படி பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் உண்மையிலேயே உழுபவர்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு இல்லை, விவசாய தொழிலாளிகளுக்கு நிலத்தை உரிமையாக்கி கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள். நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக கிடைத்த நிலத்தை விவசாய தொழிலாளிகளுக்கு பகிர்ந்தளித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதற்குத்தான் பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான மணலி கந்தசாமி அவர்கள் வந்து சொன்னார், நாங்கள் பெரிய பெரிய போராட்டங்களை நடத்தி ரத்தம் சிந்தி பெற வேண்டிய உரிமையை கலைஞர் அவர்கள் ஒரு துளி மையில் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது எவ்வளோ பெரிய புரட்சிங்க. யாருமே வந்து அவர்கிட்ட கேட்கல, இதை பண்ணுங்கன்னு கேட்கல. ஆனால் அவருக்கு தெரியுது, ஏன்னா நிலம்தான் உரிமை, நிலம்தான் உரிமை. அங்கே காலை ஊனிட்டு தான் நீ மற்ற இடங்களுக்கு வந்து கிளை விரிக்க முடியும். அப்போ ஒருத்தனுக்கு ஒரு கையளவு நிலம் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு போராடுறோம். இப்போ கூட எல்லாருக்குமே ஒரு கையளவு நிலம் வாங்கிடணுன்றதுல வந்து எல்லாருமே எவ்வளோ முனைப்பு காட்டுறோம். அதை உணர்ந்து தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அதை செய்தார். அப்போ அவரை வந்து நாம் தொழிலாளர்களுக்கான ஒரு விடிவை தந்தவர் அப்படின்றதுக்காகவும் இதற்காகவும் நினைவு கூறாமல் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. இப்படி எது செஞ்சாலும் அவர்களுக்கான அந்த அங்கீகாரத்தை கொடுத்துடக்கூடாதுன்றதுல இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்காங்க. அதாவது இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து போராட்ட களத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறவங்கலாம் இந்த ஊரில் இருக்காங்க. அது எப்படின்னா, எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நான் வந்து போராட்ட களத்துக்கு வந்துட்டேன். இதெல்லாம் எங்கள் வரலாறு ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே இங்கே எங்களுக்கு அந்த வரலாறு இருக்குது. எங்களுடைய தாய்மார்கள் இங்கே வந்து வயிற்றில் குழந்தையோடு போராட்ட களத்திற்கு வந்து சிறை சென்று சிறையிலேயே குழந்தைகளோடு சிறை நாட்களை கழித்ததெல்லாம் எங்களுடைய வரலாறு. நீ இந்த கதையெல்லாம் இங்கே விட்டுட்டு இருக்கக்கூடாது. கேடு காலமாக இங்கே வந்து சில பேர் வந்து அரசியலுக்கு வந்து தொலைச்சிட்டாங்க நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில். அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் வந்து 5 வயசுலேயே போராட்ட களத்துக்கு வந்தவன்டா. 5 வயசுலேயே நான் போராட்ட களத்துக்கு வந்தவன். போராட்டமெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, எங்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க. எப்போன்னா 5 வயசுலேயே வந்து சிவகங்கை கலெக்டர் ஆஃபீஸில் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை கையில் பிடிச்சிக்கிட்டு போராட்ட களத்தில் நின்னவன் நான். முடியலடா சாமி. சிவகங்கை மாவட்டமே எப்போன்னா 85 உருவாகுது. 1985 தான் சிவகங்கை மாவட்டமே உருவாகுது. இவர் பிறந்தாராம், பிறந்த 5 வயசுல சிவகங்கை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிட்டு நின்னாராமா. என்னங்கடா கதை விடுறீங்க? இவர் தான் சொன்னார், எம்ஜிஆர் வந்து அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் தந்தை பெரியார் அவர்களை பொதுக்கூட்டத்துக்கு சக்கர நாட்காலியில் வச்சு தள்ளிக்கிட்டு வந்தார் மேடைக்குன்னு சொல்லிட்டேன். என்ன இது? அவர் எப்போ ஆட்சிக்கு வந்தார்? ஐயா எப்போ இறந்தாங்க? 73 ஐயா இறந்து போயிடுறாங்க. அந்த ஆள் ஆட்சியை பிடிச்ச ஆட்சிக்கு வந்தது 77. எப்படா 73 செத்து போன ஐயாவை நீ வந்து 77 சக்கர நாட்காலியில் கொண்டு வந்து நிறுத்தின? இது என்ன தெரியுமா? இது வந்து தலைவர்களை கொச்சைப்படுத்துகிற ஒரு வன்மம். இது எவ்வளவு பெரிய தலைவர்கள்ங்க.
நீங்கள் ஈழத்தில் தேசிய தலைவரை அவமானப்படுத்துறதுல இந்த ஆளை தோற்கடிக்க யாராலையுமே முடியாதுங்க. மற்றவங்கள டெபாசிட்டே போயிடும். அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு அலைகிறான். அதே தான் இப்போ சொன்னதும். ஏன்னா யாருமே எதையுமே படிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா சொல்கிறதுக்கெல்லாம் வந்து கை தட்டுறதுக்கு நம்ம ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுருக்கோம்ல. அந்த ஒரு திமிரில் பேசுகிற பேச்சு இதெல்லாமே. என்ன வேணால் பேசலாம், கை தட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம், இந்த ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு இங்கே பேசுகிறதுனால வார்த்தைகளையும் நம்ம கொஞ்சம் அளந்து தான் பேச வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஆசிரியர் ஐயா கிட்ட இருந்து ஒரு இது வாங்க வேண்டியது இருக்கும், பாட்டு வாங்க வேண்டியது இருக்கும் நம்ம. ஏன்னா ஏற்கனவே நேற்றைய விடுதலையிலேயே வந்து அறிக்கையாகவே ஒரு கட்டம் கட்டி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், ஏன்னா குடியரசினுடைய நூற்றாண்டு தொடக்கம் தொடங்கிருச்சு. இதில் வந்து இந்த கூட்டங்களெல்லாம் பேசும்போது கண்ணியமாக பேச வேண்டும். ஐயோ, அதனால் நம்ம கொஞ்சம் யோசித்து தான் வந்து பேச வேண்டி இருக்கிறது. சரியா? அப்போது இவங்க பேசுகிற பேச்செல்லாம் நமக்கு அந்தளவுக்கு கோபத்தை உண்டாக்குது. ஆனாலும் நாம் வந்து அந்தளவுக்கு தரம் இறங்கியெல்லாம் நம்ம பேச வேண்டிய ஒரு தேவை கிடையாது. அப்போ என்னென்னா, இவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவர் கலைஞரை இப்போ பேசும்போது அவ்வளவு இழிவாக, என்னங்க இதெல்லாம், அதாவது இதுக்கெல்லாம் வந்து என்ன எதிர்வினைன்றது எனக்கு புரியலை. ஏதாவது எதிர்வினைகள் வந்திருக்கிறதா அப்படின்னா ஒரு ஏமாற்றம் தான் கிடைக்குது நம்மை போன்றவர்களுக்கு. அவ்வளவு இழிவாக அந்த ஆள் வந்து பேசுகிறான் மேடையில், கையை மடக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கான். ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரை, தமிழ்நாட்டினுடைய அரசியலை மட்டும் இல்லை, இந்திய அரசியலையே தன்னை சுற்றியே சுழல வைத்த ஒரு மாபெரும் தலைவரை பற்றி அந்த ஆள் வந்து கண்டபடி பேசிட்டு அலைகிறான். ஆனால் அதற்கு எந்த எதிர்வினைகளும் இங்கே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனையான ஒரு விஷயமாக இருக்கிறது. சரி, அது பக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படியே போகாது காலம் அப்படின்றது. அடையாளம் காட்டியிருக்கு இல்லையா, காலம் வந்து அவர்களே அடையாளம் காட்டி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பங்களிப்பு, இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கான அந்த பங்களிப்பு, அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது, அடையாளங்களை வந்து உருவாக்குவது என்பது, எப்படி வந்து திருக்குறளை முன்னிலைப்படுத்தி இங்கே வந்து திருவள்ளுவருக்கு கோட்டம், அங்கே வந்து திருவள்ளுவருக்கு சிலை என்று நம்முடைய கலாச்சாரத்தை வந்து இங்கே அடையாளமாக தலைவர் கலைஞர் நிறுவினாரோ, அதே மாதிரி ஒரு ஒரு உழைப்பாளர்களுக்கான அங்கீகாரமாக நேப்பியர் பூங்காவை வந்து மே தினத்தினுடைய நூற்றாண்டை ஒட்டி, உலக அளவில் மே நாளினுடைய நூற்றாண்டு கொண்டாடப்படும் போது நேப்பியர் பூங்காவை வந்து மே தின பூங்காவாக தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அறிவிக்கிறார். அப்போ இப்படி ஒவ்வொருவருக்குமான அங்கீகாரத்தை கொடுத்தது என்பது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படிங்கிறது. நீங்கள் வந்து அதாவது திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்புன்னு தொழிற்சங்கம் வச்சு தான் அவங்க வந்து இவர்களுக்காக போராடணும், இவர்களுக்காக வேலை செஞ்சாங்க அப்படின்றது கிடையாது. திராவிட இயக்கத்தினுடைய ஒவ்வொரு போராட்டமுமே இங்கே இருக்கின்ற மக்களுக்கான அங்கீகாரத்திற்கானது தான். நீங்கள் நல்லா பாருங்கள், உழைக்கிறவங்க இங்கே யாராக இருக்கா, எல்லாம் நம்ம ஆளு தானே. பாப்பா யார் உழைக்கிறான் அதை சொல்லுங்கள் நீங்கள் முதல்ல. அப்போ உழைப்பாளி லிஸ்ட்டில் வர்றவங்க எல்லாருமே நம்ம ஆளுங்க தான், சூத்திரர்கள் தான், பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் இங்கே உழைப்பாளிகள். அப்போது திராவிட இயக்கம் முன்னெடுத்த அத்தனை போராட்டங்களும், கல்வி உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தொழில் உரிமைக்கான போராட்டமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே வந்து உழைப்பாளிகளுக்கான போராட்டம் தான் இங்கே நடந்திருக்கு. அப்போ இது தனியாக தொழிற்சங்கம் வச்சு அப்படி நம்ம அதை பிரித்து பார்க்கணும் அப்படிங்கிறது கூட கிடையாது. ஆனாலும் நாம் வரலாற்றை மறக்காமல் பதிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்துல நாம் இன்னைக்கு இருக்கோம். அப்போது இந்த ஒரு சூழலில் இன்றைய ஒரு காலகட்டத்தில், இனி வருகின்ற காலகட்டங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும். இந்திய ஒன்றிய அளவிலேயே மிகப்பெரிய மாற்றம். நீங்கள் வந்து அதாவது யாரெல்லாம் வந்து முந்தியெல்லாம் காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசும்போது ஐயா பெரியார் காலத்தில் அது பண்ணையார் கட்சி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா பெரும் பெரும் பணக்காரர்கள், நிலச்சுவாழ்ந்தார்கள் எல்லாம் தான் வந்து காங்கிரஸில் இருந்தார்கள். சாமானியர்களுக்கான கட்சி என்று திமுக தோன்றும் போது தான் ஒரு பெரிய ஒரு புரட்சி இங்கே வந்து ஏற்படுது, ஒரு மாற்றம் ஏற்படுது. அப்படிப்பட்ட கட்சியிலேயே இன்றைக்கு இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக பேசுகின்ற தலைவர் ஒருவர் வந்துட்டார் அப்படின்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வந்து அந்த எந்த ஒரு காரணத்திற்காக தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸில் இருந்து வெளியேறினாரோ அதே வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டிற்காக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நிற்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பை நான் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிறார். ஒன்றிய அரசினுடைய துறை செயலாளர்கள் 90 IAS அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க தான் நிர்வாகத்தையே நடத்துகிறாங்க. அதில் 3 பேர் தான் OBC பிரிவினர், மற்றவங்க எங்கன்ற கேள்வி நாளை இந்த நாட்டை வழிநடத்தக்கூடியவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து வருதுன்னு சொன்னால் அதனுடைய என்ன சொல்கிறது, அதற்காக விதை போட்டது யார் அப்படின்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு திராவிட மாடல்
அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள், எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள். ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வரும்போது தலைவர் பெரியார் அவர்களினுடைய புத்தகங்களை, அவருடைய கருத்துக்களை, சிந்தனைகளை, ஆங்கில மொழிபெயர்ப்பை ஒரு பெரிய பஞ்சாக கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாரு. அநேகமாக அவர் எல்லாத்தையும் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால்தான் அவருடைய சிந்தனையில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம், உறுதி அப்படிங்கிறத ராகுல் காந்தி அவர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியுது. அப்போ இனிமேல் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்திய அரசினுடைய கருவூலம் இனி ஏழைகளுக்காக திறக்கப்படும் சொன்னார் இல்லையா, அந்த ஏழைகள் அனைவருமே உழைப்பாளிகள் தான், அந்த ஏழைகள் அனைவருமே பார்ப்பனர் அல்லாதவர்கள். அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இன்றைக்கி நாம் வந்திருக்கும் போது இந்த மேனாளில் அடுத்து வருகின்ற மேனாள் என்பது உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கான நாளாக, உண்மையிலேயே தொழிலாளர் எழுச்சிக்கான ஒரு நாளாக அந்த மேனாள், அடுத்து வருகின்ற மேனாள் அப்படிங்கிறது அமையும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து நாம் நம்முடைய வரலாற்றை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லலாம். மேனாளை வெறுமனே தொழிலாளர்கள் நாளாக மட்டுமல்லாமல் உழைக்கின்ற அனைத்து மக்களினுடைய, பார்ப்பனர் அல்லாத மக்களினுடைய விடுதலைக்கான ஒரு குரலாக இங்கே எதிரொலித்த இயக்கம் என்பது திராவிட இயக்கம்தான். அதனால் மே நாளையும் அதாவது தொழிலாளர் நாளையும், உலக தொழிலாளர் நாளையும், திராவிட இயக்கத்தையும் எப்படியும் எங்கேயும் ஒரு இடத்தில் கூட பிரித்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் இறுதியான ஒரு வரலாற்று செய்தி அப்படிங்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.